வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மோடியுடன் கையெழுத்திட்ட ஒப்பந்தங்கள் குறித்து நாடாளுமன்றில் கேள்வி எழுப்பவுள்ளேன். ஹர்சடி சில்வா தெரிவிப்பு. தமிழக மீனவர்கள் 14 பேர் விடுதலை. இந்திய பிரதமரின் வேண்டுகோளை தொடர்ந்து நகர்வு. பெரும் பாதிப்பை எதிர்நோக்கிய ஆடைத்துறை. டிரம்பின் புதிய வரியால் சிக்கல். ஆசை வார்த்தைகளை பேசி ஆட்சிபீடம் ஏறியவர்கள் மலையக மக்களை மறந்துவிட்டார்கள். திகாம்பரம் தெரிவிப்பு. நேருவின் மகன் வீட்டில் சோதனையில் ஈடுபட்டு வரும் அமலாக்கத்துறை. நேருவின் சகோதரர் வீட்டிலும் தேடுதல். கடும் சரிவை சந்தித்த கச்சா எண்ணெய். டிரம்பின் வரி விதிப்பின் எதிரொலி. இனி தொடர்வது விரிவான செய்திகள். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையின் பொழுது இந்தியாவுடன் அரசாங்கம் கையெழுத்திட்ட ஒப்பந்தங்கள் குறித்து நாளைய தினம் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்ப திட்டமிட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சடி சில்வா தெரிவித்துள்ளார். இந்த நாட்டு மக்களுக்கு இந்த ஒப்பந்தங்கள் பற்றி அறிய உரிமை இருப்பதால் தாம் அவை குறித்து நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்க உள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையின் பொழுது இந்தியாவுடன் அரசாங்கம் கையெழுத்திட்ட ஒப்பந்தங்கள் குறித்து நாளைய தினம் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்ப திட்டமிட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சடி சில்வா தெரிவித்துள்ளார். தாம் இந்த ஒப்பந்தங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல என்றும் இந்த ஒப்பந்தங்கள் குறித்து தம்மிடம் எந்த தகவலும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் என்ன சேர்க்கப்பட்டுள்ளது என்பது பற்றி தமக்கு தெரியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நாட்டு மக்களுக்கு இந்த ஒப்பந்தங்களை பற்றி அறிய உரிமை இருப்பதால் தாம் அவை குறித்து நாடாளுமன்றில் கேள்வி கேட்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்திய விரிவாக்கம் பற்றி கூச்சலிட்டு வரும் ஒரு கட்சி மோடியை வரவேற்று அவருக்கு மிக உயர்ந்த மரியாதை அளிப்பதை காண்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பொருளாதார ரீதியாக சக்தி வாய்ந்த நாடாக திகழும் இந்தியாவுடன் இலங்கை இணைந்து பணியாற்ற வேண்டும் என்பதால் இதை செய்ய வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் வேண்டுகோளை ஏற்று 14 தமிழக கடற்றொழிலாளர்களை இலங்கை அரசாங்கம் விடுவித்துள்ளதாக தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அழைப்பின் பேரில் கடந்த 4ஆம் தேதி இலங்கைக்கு 3 நாள் அரச பயணம் ஒன்றை அவர் மேற்கொண்டிருந்தார். சுதந்திர சதுக்கத்தில் நடைபெற்ற அவருக்கு பாரம்பரிய முறைப்படி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனையடுத்து ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை பிரதமர் மோடி சந்தித்த நிலையில் கடற்றொழிலாளர்களின் பிரச்சினைகள் தொடர்பிலும் இலங்கை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கடற்றொழிலாளர்களை விடுதலை செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருந்தார். இந்த நிலையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் வேண்டுகோளை ஏற்று 14 தமிழக கடற்றொழிலாளர்களை இலங்கை அரசாங்கம் விடுவித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இலங்கையின் பெரும்பாலான ஏற்றுமதிகள் ஆடை துறையில் தங்கியிருப்பதால் அமெரிக்காவின் புதிய இறக்குமதி வரி கொள்கையால் நாட்டின் ஆடை தொழில் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகும் என தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான அனில் ஜெயந்த் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் புதிய இறக்குமதி வரி கொள்கை இலங்கையினை எவ்வாறு பாதிக்கும் என்பது குறித்து பொதுமக்களுக்கு அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இலங்கையின் பெரும்பாலான ஏற்றுமதிகள் ஆடை துறையில் தங்கியிருப்பதால் அமெரிக்காவின் புதிய இறக்குமதி வரி கொள்கையினால் நாட்டின் ஆடை தொழில் மிகவும் பாதிப்புக்குள்ளாகும் என தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான அனில் ஜெயந்த் தெரிவித்துள்ளார். இலங்கையிலிருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற அனைத்து பொருட்களுக்கும் இந்த இறக்குமதி வரி கொள்கை பொருந்தும் என்றும் அமைச்சர் விளக்கியுள்ளார். அமெரிக்காவின் புதிய இறக்குமதி வரி கொள்கை மற்றும் அதன் விளைவாக நாட்டை பாதித்த பிரச்சினைகள் குறித்து இலங்கைக்கு வருகை தந்திருந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் அரசாங்கம் ஒரு தீர்வை கோரியதாகவும் அதற்கு சாதகமான பதில் கிடைத்துள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். இலங்கையில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு 44% வரி விதிக்க முடிவு செய்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடந்த வியாழக்கிழமை அறிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தம்புள்ளையில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள விவசாய களஞ்சியம் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சடி சில்வா அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளார். இந்த களஞ்சிய திறப்பு விழா குறித்து தாம் உண்மையில் மகிழ்ச்சி அடைவதாகவும் ஹர்சடி சில்வா மேலும் தெரிவித்துள்ளார்.
இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்ட இந்திய பிரதமர் மற்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் இணைந்து திறக்கப்பட்ட வெப்பநிலை கட்டுப்பாட்டு களஞ்சியமான தம்புள்ளையின் விவசாய களஞ்சியம் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்சடி சில்வா அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். இந்த களஞ்சியத்தை முன்னோக்கி எடுத்துச் செல்ல ஒரு விரிவான வணிக திட்டத்தையும் தாம் உருவாக்கியுள்ளதாகவும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். நல்லாட்சி அரசாங்கத்தின் தோல்வியால் இந்த திட்டத்தை தம்மால் முடிக்க முடியவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தேவைப்படும் போது விவசாயிகள் காய்கறி மற்றும் பல அறுவடைகளை சேமித்து நிர்வகிக்க 5000 மெட்ரிக் டன் அளவு கொண்ட நாட்டின் முதல் வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் கட்டுப்பாட்டு விவசாய சேமிப்பு வளாகமாக இதை தாம் தொடங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்தை தொடர்ந்து பிரபாஸ்வர திட்டத்தின் மூலம் கெபெதிபொல, யாழ்ப்பாணம், எம்பிலிப்பிட்டிய ஆகிய இடங்களிலும் விவசாய சேமிப்பு வளாகங்களை நிர்மாணிக்க தாம் திட்டமிட்டிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே அவற்றை செய்து முடிக்கும் ஆற்றல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு கிடைக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் இடுகாடொன்றை தனியார் ஒருவர் கொள்வனவு செய்து அதில் கட்டடங்களை கட்ட நடவடிக்கை எடுத்துள்ளதாக குறித்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். தமது உறவுகளின் கல்லறைகள் குறித்த இடுகாட்டில் உள்ளதாகவும் அதனை ஒருவர் அழித்து அதன் மீது சுற்றுலா தலம் ஒன்றை அமைப்பதை தம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழக விஞ்ஞான பீட புதுமுக மாணவன் மீது தாக்குதல் மேற்கொண்டு சித்திரவதை புரிந்த குற்றச்சாட்டில் சிரேஷ்ட மாணவர்கள் 2 கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். அதேவேளை சம்பவத்தோடு தொடர்புடைய ஏனைய மாணவர்கள் தொடர்பிலும் தாம் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் தலைமறைவாகியுள்ள அவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழக விஞ்ஞான பீட புதுமுக மாணவன் கடந்த 27ஆம் தேதி பல்கலைக்கழக விடுதியில் இருந்து பல்கலைக்கழகத்துக்கு சென்று கொண்டிருந்த போது சிரேஷ்ட மாணவர்கள் சிலர் மாணவனை விரிவுரைக்கு செல்லவிடாமல் தடுத்து அவரை வலுக்கட்டாயமாக உந்துருளியில் ஏற்றி தனியார் மாணவ விடுதியொன்றிற்கு அழைத்துச் சென்றனர். அங்கு வைத்து அந்த மாணவனையும் வேறு சில புதுமுக மாணவர்களையும் கடுமையான சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கியுள்ள நிலையில் தலைக்கவசத்தாலும் அவர்கள் தாக்கியுள்ளனர். தாக்குதல் மற்றும் சித்திரவதைக்குள்ளான நாத்தாண்டிய பகுதியைச் சேர்ந்த மாணவன் ஒரு காது கேட்கும் திறனை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்டுள்ள மாணவனால் கோப்பாய் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த காவல்துறையினர் 2 சிரேஷ்ட மாணவர்களை கைது செய்திருந்தனர். கைது செய்து விசாரணைகளின் பின்னர் யாழ் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தியதை அடுத்து 2 மாணவர்களையும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதேவேளை சம்பவத்தோடு தொடர்புடைய ஏனைய மாணவர்கள் தொடர்பிலும் தாம் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் தலைமறைவாகியுள்ள அவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் கடந்த காலங்களில் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு ஆசை வார்த்தைகளை பேசிய ஜனாதிபதி உள்ளிட்ட ஏனையவர்கள் ஆட்சி பீடமேறியது மலையக மக்களை மறந்துவிட்டார்கள் என தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவரும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதி தலைவரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார். நேற்று மாலை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நோவூட் பிரதேச சபைக்கு போட்டியிடும் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அரச உத்தியோகத்தர்களுக்கான சம்பளத்தை அதிகரிப்பதாக வரவு செலவு திட்டத்தின் வாசிப்பின் போது இந்த அரசாங்கம் கூறியது. ஆனால் அது நடைமுறைக்கு வரவில்லை என தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவரும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதி தலைவரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார். மலையக மக்கள் குறித்து அனுபவம் தமது தொழிற்சங்கங்களுக்கு மாத்திரம்தான் அக்கறை உள்ளது எனவும் புதிதாக வந்த கட்சிகளுக்கு மலையக மக்கள் குறித்து எவ்வித அக்கறையும் கிடையாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தியில் உள்ள தமிழ் பிரதிநிதிகளுக்கு மலையக மக்கள் தொடர்பில் அதிகமாக பேச முடியாது எனவும் தற்போதுள்ள அரசாங்கம் ஊழல் செய்தவர்களை ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு பட்டியலை தயார் செய்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். மதுபான சாலைகள் வைத்திருப்பவர்கள், எரிபொருள் நிரப்பு நிலையம் வைத்திருப்பவர்களை பட்டியலிட்டு ஊழல்வாதிகள் என கூறி விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தமிழ் முற்போக்கு கூட்டணியை பொறுத்தவரை தாம் மக்களுக்கு நேர்மையாக சேவை செய்திருப்பதாகவும் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் எவரும் பணம் செலவு செய்ய வேண்டியது இல்லை எனவும் கடந்த தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி பணம் செலவு செய்யவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வாசிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் 4500 மில்லியன் ரூபாய் இந்திய அரசாங்கம் கொடுத்த நிதியாகும் எனவும் மிகுதி எஞ்சியுள்ள 2500 மில்லியன் ரூபாய் நிதியை வைத்துக் கொண்டு முழு மலையகத்துக்கும் சேவை செய்வது என்பது கடினமான விடயம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வெலிக்கடை காவல்துறையினரின் காவலில் இருந்தபோது சந்தேக நபர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் வெலிக்கடை காவல் நிலைய பொறுப்பதிகாரியை பதவி நீக்கம் செய்யுமாறு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது.
நாவல பகுதியில் கடந்த 1ஆம் தேதி இரவு ஒரு இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டு பின்னர் ஒழுங்கீனமான நடத்தையின் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர் உயிரிழந்திருந்தார். இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தற்பொழுது குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் நியாயமான மற்றும் பாரபட்சமற்ற விசாரணையை நடத்துவதற்காக வெலிக்கடை காவல் நிலைய பொறுப்பதிகாரியை பதவியிலிருந்து நீக்குவதற்கான பரிந்துரைகளை பதில் காவல்துறை அதிபர் சமர்ப்பித்துள்ளார். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் வெலிக்கடை காவல் நிலைய பொறுப்பதிகாரியை பதவி நீக்கம் செய்யுமாறும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. கொழும்பு வெலிக்கடை சிறைச்சாலையில் 16 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையுடன் கூடிய சிறை தண்டனையினை அனுபவித்து வரும் முன்னாள் வடமத்திய மாகாண முதலமைச்சர் ரஞ்சித் சிறைச்சாலையின் அச்சுத்துறையில் பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேல் நீதிமன்றத்தால் அவருக்கு வழங்கப்பட்டுள்ள சிறை தண்டனையை எதிர்த்து மேன்முறையீடு செய்யப்பட்ட அச்சுப்பிரிவின் கடமைகளில் இருந்து ரஞ்சித் நீக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு வெலிக்கடை சிறைச்சாலையில் 16 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையுடன் கூடிய சிறை தண்டனையை அனுபவித்து வரும் முன்னாள் வடமத்திய மாகாண முதலமைச்சர் ரஞ்சித் சிறைச்சாலையின் அச்சுத்துறையில் பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலை ஆணையாளருமான காமினி பி திசாநாயக்க தெரிவித்தார். ரஞ்சித்தை சிறையில் அடைத்த அதே குற்றச்சாட்டிற்காக சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள அவரது உறவினர் வெலிக்கடை சிறைச்சாலையின் பெண்கள் பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இதுவரை அவர் எந்த வேலையிலும் ஈடுபடுத்தப்படவில்லை எனவும் காமினி பி நாயக்க தெரிவித்துள்ளார். வெலிக்கடை சிறைச்சாலையின் அச்சு பிரிவில் சிறை தண்டனை அனுபவிக்கும் வெளிநாட்டு கைதிகள் அதிக அளவில் பணிபுரிவதாகவும் புத்தக பிணைப்பு கோப்பு தயாரிப்பு போன்ற பல்வேறு பணிகளை செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் நீதிமன்றத்தினால் அவருக்கு வழங்கப்பட்ட சிறை தண்டனையை எதிர்த்து மேன்முறையீடு செய்யப்பட்ட அச்சுப்பிரிவின் கடமைகளில் இருந்து ரஞ்சித் நீக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு காவல் பிரிவுக்குட்பட்ட மாணிக்கபுரம் பகுதியில் அதிகரித்து வரும் போதைப்பொருள் பாவனையை கட்டுப்படுத்தி தமது இளம் சந்ததியினரை காப்பாற்றுமாறு கோரி இன்று மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் மற்றும் புதுக்குடியிருப்பு காவல் நிலைய பொறுப்பதிகாரி ஆகியோரிடம் தமது கோரிக்கைகள் உள்ளடங்கிய மனு ஒன்றையும் அவர்கள் கையளித்துள்ளனர். மாணிக்கபுரம் பகுதியில் கிராமத்தில் போதைப்பொருள் பாவனையினால் பல்வேறு சமூக சீரழிவுகள் இடம்பெற்று வருவதாகவும் அதனை உடனடியாக உரியவர்கள் கட்டுப்படுத்தி எமது இளம் சந்ததியினர் மற்றும் கிராமிய மக்களை பாதுகாக்குமாறு கோரி நேற்றைய தினம் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். குறித்த பகுதியில் உள்ள பெண்கள் ஒன்றிணைந்து மாணிக்கபுரம் கிராம அலுவலர் அலுவலகம் முன்பாக குறித்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். மதுவை ஒழிப்போம், மக்களை காப்போம், உழைத்து வாழ பழகு, ஊரை அழித்து வாழாதே, போதைப்பொருளை ஒழிப்போம், விஷமிகளை அழிப்போம், போதையால் ஊரை அழிக்கிறார், உன் சந்ததி மட்டும் நிலைத்து வாழுமா போன்ற வாசகங்கள் எழுதிய பதாதைகளை தாங்கியவாறு பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு மக்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இறுதியில் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் மற்றும் புதுக்குடியிருப்பு காவல் நிலைய பொறுப்பதிகாரி ஆகியோரிடம் தமது கோரிக்கைகள் அடங்கிய மனு ஒன்றையும் அவர்கள் கையளித்துள்ளனர். அத்துடன் குறித்த போராட்டத்தை தொடர்ந்து குறித்த பகுதியில் கசிப்பு விற்பனையில் ஈடுபடுவதாக அடையாளப்படுத்தப்பட்ட 3 வீடுகளுக்கு சென்ற மக்கள் அவர்களது வீட்டு வாசல்களில் பதாதைகளையும் காட்சிப்படுத்திவிட்டு சென்றிருந்தனர். சென்னையில் அமைச்சர் KN நேருவின் மகனும் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியின் உறுப்பினருமான அருண் நேருவின் வீட்டில் இன்று காலை முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். அத்துடன் அமைச்சர் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரனுக்கு தொடர்புடைய இடங்களிலும் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். அடையாறு, தேனாம்பேட்டை, CID காலனி, MCR நகர் உள்ளிட்ட இடங்களிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் வரி விதிப்பின் காரணமாக அமெரிக்காவில் கச்சா எண்ணெய் விலை மிகப்பெரிய சரிவை சந்தித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடந்த ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி அமெரிக்க பொருட்களுக்கு பிற நாடுகள் விதிக்கும் வரிகளுக்கு ஏற்ப பரஸ்பர வரியை விதிப்பதாக அறிவித்திருந்தார். இந்த நிலையில் இலங்கை பொருட்கள் மீது 44% வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் அறிவித்திருந்தார். இந்திய பொருட்கள் மீது 26% வரியும், சீனாவின் இறக்குமதி பொருட்களுக்கு 34% கூடுதல் வரியும், வியட்நாமுக்கு 46% கூடுதல் வரி விதிக்கப்படும் என்றும் அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து சர்வதேச பங்குச்சந்தைகள் கடும் சரிவை சந்தித்துள்ளன. இந்த நிலையில் அமெரிக்காவில் கச்சா எண்ணெய் விலை மிகப்பெரிய சரிவை சந்தித்துள்ளது. 2021ஆம் ஆண்டிற்கு பின்னர் அமெரிக்காவில் கச்சா எண்ணெய் விலை மிக பெரும் சரிவை சந்தித்துள்ளது. ட்ரம்பின் பரஸ்பர வரி விதிப்பு முறை பொருளாதார நடவடிக்கைகளில் மந்த நிலைக்கு வழிவகுத்து இறுதியில் எண்ணெய் தேவையை பாதிக்கும் என்றும் கூறப்படுகிறது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். மோடியுடன் கையெழுத்திட்ட ஒப்பந்தங்கள் குறித்து நாடாளுமன்றில் கேள்வி எழுப்பவுள்ளேன். ஹர்சடி சில்வா தெரிவிப்பு. தமிழக மீனவர்கள் 14 பேர் விடுதலை. இந்திய பிரதமரின் வேண்டுகோளை தொடர்ந்து நகர்வு.
பெரும் பாதிப்பை எதிர்நோக்கிய ஆலைத்துறை. ட்ரம்பின் புதிய வரியால் சிக்கல். ஆசை வார்த்தைகளை பேசி ஆட்சிபிடம் ஏறியவர்கள் மலையக மக்களை மறந்துவிட்டார்கள். திகாம்பரம் தெரிவிப்பு. நேருவின் மகன் வீட்டில் சோதனையில் ஈடுபட்டு வரும் அமலாக்கத்துறை. நேருவின் சகோதரர் வீட்டிலும் தேடுதல். கடும் சரிவை சந்தித்த கச்சா எண்ணெய். ட்ரம்பின் வரி விதிப்பின் எதிரொலி. இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்கின்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.